கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு நல்ல வார்த்தையை உங்களுக்கு இந்த வேலையில் சொல்லி கொடுக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம பைபிளில் ஏசாயா 62 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்குது, மணவாளன் தன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல் உன் தேவன் மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். இதுதான் வசனம். மணவாளன்னா யார்? ஒரு கணவனுக்கு உள்ள இது. புருஷனை நிச்சயம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கணவன் மனைவியாக போகிறவங்க ரொம்ப ஒருத்தர் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் கழிச்சவங்க எப்படி இருப்பாங்கன்னா நான் சொல்ல விரும்பலை. ஒரு பொண்ணு பார்க்க போகிறப்ப பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணாங்கன்னா, அந்த 1 மாதம் 2 மாதம் கேப்பில் அவங்க எப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப அன்பாக விசாரணையாக கரிசனையாக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் மேரேஜ் ஆகி சில வருஷங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறத எல்லாருக்குமே தெரியும். மேரேஜ் ஆன எல்லாருக்கும் தெரியும். சிரிங்க, தயவு செஞ்சு எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக சிரித்து நல்லா இருங்க. பாருங்கள், இப்போ இந்த மணவாளன் எப்படி பிரியமாக மகிழ்ச்சியாக அந்த மணவாட்டி மேலே இருக்கிறத போல் கர்த்தர் நம்ம மேலே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஒரு மகிழ்ச்சியாக நம்ம மேலே இருக்கிறார். இந்த வசனம் தான் சொல்லுது. மணவாளன் எப்படி நல்ல அந்த வசனத்தை திரும்ப படிக்கிறேன் பாருங்க. மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். அதுக்கு முன்னாடி யாருக்கு சொன்னாங்க என்னங்கிறதெல்லாம் கூட நான் ரொம்ப டீப்பாக அந்த வசனத்தில் பார்க்கல. எத்தனையோ வருஷமாக அந்த வசனங்களை திரும்ப திரும்ப படித்தா கூட இப்போ கர்த்தர் என் மனசில் சொல்கிற ஒரு வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு உங்கள் லைஃப் பார்ட்னரை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்கிறீங்களோ, அதை விட அதிகமாக உங்கள் தாய் தகப்பனை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்கிறீங்களோ, உங்கள் பிள்ளைகளை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்கிறீங்களோ, இது 3 காலகட்டம். பேரண்ட்ஸு, லைஃப் பார்ட்னரு, பிள்ளைங்க. இந்த 3 காலகட்டமும் நேசிப்பு, எதிர்பார்ப்பு, நேசிப்பு, எதிர்பார்ப்பு, நேசிப்பு, எதிர்பார்ப்பு. இந்த 3 விட பர்சன்டேஜை விட உங்கள் தெய்வத்தின் மேலே, கர்த்தர் மேலே நீங்கள் ரொம்ப அன்போடவும் எதிர்பார்ப்போடும் இருங்க. இருந்து பாருங்களேன். இன்னையிலேருந்து கொஞ்சம் ட்ரையல் பாருங்களேன். ஒரு 3 நாளைக்கு பாருங்களேன். சின்ன வயசில் பெற்றோர், வாலிப வயசில் மனைவி, கணவன், அதுக்கப்புறம் வயசான பிறகு பிள்ளைங்களை எதிர்பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, அன்புக்கு ஏங்குறீங்க பார்த்தீங்களா. கர்த்தரிடத்தில் அப்படி இருங்கண்ணா ப்ளீஸ். நான் அப்படி இருக்கேன், அதனால் நான் வெட்கப்பட்டே போகல, சந்தோஷமாக இருக்கிறேன். இருந்து பாருங்கள், அந்த மணவனுடைய சந்தோஷம் அவங்க மேலே பிரகாசிக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ். அல்லேலூயா.